இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை அவசரமாக மேற்கொள்ளப் போகும் ஈரான். அமெரிக்காவின் கூலிப்படைகளை மிதித்து நசுக்கி விடுவோம் என எச்சரித்த ஈரானின் உச்ச தலைவர். இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான அமெரிக்காவுக்கு எதிரான முழுநீள போருக்கு தயாராக இருக்கும் ஈரானிய மக்கள். பலஸ்தீனிய போராளிகளின் தொடர்ச்சியான தாக்குதல்கள். அமெரிக்க போர்க்கப்பல்களை தட்டி தூக்கும் யெமன் ஹவுதி இராணுவத்தினர். ஈராக்கிலே ISIS பயங்கரவாதிகள் வேகமாக அணிதிரட்டல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். சிரியாவானது பயங்கரவாதிகளுடைய கூடாரமாக மாறியதை தொடர்ந்து சிரியாவிலே பயங்கரவாதிகளுக்கான அதிகாரமும் ஆதிக்கமும் அதிகரித்திருப்பதை தொடர்ந்து ஈராக்கிலே இருக்கக்கூடிய ISIS பயங்கரவாதிகள் அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை ஆரம்பித்துள்ளார்கள். மேலும் கடந்த 3 நாட்களாக சிரியாவின் பல்மெரா பிரதேசத்திலும் தேரேசோரினுடைய தெற்கு பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய ISIS பயங்கரவாதிகள் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். குறித்த பிரதேச இருக்கக்கூடிய சிரிய மக்களுக்கு எதிராகவும் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இவ்வாறு சிரியாவின் பல்மெரா பிரதேசத்திலும் டேரேசோரின் தெற்கு பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய ISIS பயங்கரவாதிகள் சிரியாவுக்கும் ஈராக்குக்கும் இடையிலான எல்லையினூடாக பிரவேசிப்பதற்கும் முயற்சி செய்து வருகின்றார்கள். அதே போன்று ஈராக்கிற்குள்ளே பல்வேறுபட்ட பயங்கரவாத தாக்குதல்களையும் மேற்கொள்வதற்கு தயாராகி வருகின்றார்கள். கடந்த 3 நாட்களாக ஈராக்கின் வடக்கு பிரதேசத்தில் ISIS பயங்கரவாதிகளுடைய நடமாட்டம் அதிகரித்துள்ளது. மேலும் ஈராக்கினுடைய அரசை இராணுவத்தினரும் PMF படைகளும் ஒன்றிணைந்து இந்த ISIS பயங்கரவாதிகளுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். கடந்த 3 நாட்களுக்குள் மாத்திரம் ஈராக்கின் வடக்கு பிரதேசத்திலே 30க்கும் அதிகமான ISIS பயங்கரவாதிகள் அழிக்கப்பட்டுள்ளார்கள். ஈராக்கிலே ISIS பயங்கரவாதிகளை முழுமையாக அழிப்பதற்காகவும் ISIS பயங்கரவாதிகளுடைய வளர்ச்சியை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்காகவுமே PMF என்கின்ற விசேட படைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த PMF படைகள் ஈராக்கிய அரசாங்கத்திற்கு கீழ் இயங்குகின்றன. மேலும் தற்போதைய சூழ்நிலையில் அமெரிக்க தரப்பினர் ஈராக் மீது அதிகளவான அழுத்தங்களையும் செலுத்தி வருகின்றார்கள். அதாவது ISIS பயங்கரவாதிகளை கட்டுப்படுத்துவதற்காகவும் அவர்களுக்கு எதிராகவும் தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய ஈராக்கிய அரசாங்கத்திற்கு கீழால் இயங்கக்கூடிய PMF படைகளை முழுமையாக கலைத்து விடுமாறு அமெரிக்க தரப்பினர் ஈராக்கிய அரசாங்கத்திற்கு அழுத்தங்களை வழங்கி வருகின்றார்கள். சிரியா பயங்கரவாதிகளுடைய கூடாரமாக மாறியிருக்கக்கூடிய நிலைமையில் ஈராக்கிலே ISIS பயங்கரவாதிகளை கட்டுப்படுத்தக்கூடிய PMF படைகளை கலைப்பது என்பது மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கு மிகப்பெரிய ஆபத்தாகவும் அமைந்துவிடும். மேலும் ஈராக்கிலே ISIS பயங்கரவாதிகளுடைய ஆதிக்கத்தினை அதிகரிப்பதற்கான காரணமாகவும் மாறிவிடும். அடுத்து சிரியாவிலே பல பிரதேசங்களில் தொடர்ச்சியான போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கடந்த வாரத்தில் சிறிய அளவிலே மேற்கொள்ளப்பட்ட போராட்டங்கள் தற்போது விரிவடைந்து வருகின்றன. STS பயங்கரவாத படைகள் எலப்போ பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அதிகளவான பெண்களை கைது செய்து இதிலிப் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய பயங்கரமான சிறைகளில் அடைத்து வைத்துள்ளார்கள். இவ்வாறு கைது செய்யப்பட்டு சிறைகளுக்குள்ளே அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்களை விடுதலை செய்யுமாறும் தொடர்ச்சியான போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. மேலும் இந்த பெண்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் ஆயுதத்தை கையில் ஏந்தி STS பயங்கரவாதிகளுடைய தலைவன் ஜூலானிற்கு எதிரான எச்சரிக்கைகளையும் வெளியிட்டுள்ளார்கள். கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய எங்களுடைய பெண்களை விடுவிக்காவிட்டால் நாங்கள் STS பயங்கரவாதிகளுக்கு எதிராக தாக்குதல்களை ஆரம்பிப்போம் என இந்த ஆயுதம் ஏந்திய குடும்ப உறுப்பினர்களும் காணொலி ஒன்றினை வெளியிட்டுள்ளார்கள். இந்த காணொலியை நான் டெலிகிராம் சேனலிலே பதிவிட்டுள்ளேன். அதே போன்று நேற்றிரவு லட்டக்கியா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களும் போராட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதன்போது அவர்கள் இவ்வாறு தெரிவித்திருந்தார்கள்: நாங்கள் இங்கு சிறுபான்மையர்களாக இருக்கவில்லை, எங்களுக்கு போதுமான வளங்கள் இங்கே காணப்படுகின்றன. முதல் நாட்களில் அனைத்து சிறிய மக்களோடும் ஒன்றிணைந்து நாங்கள் புதிய அரசாங்கத்தினை வரவேற்றிருந்தோம். ஆனால் தற்போது எங்களுக்கு இந்த STS பயங்கரவாதிகளுடைய அட்டூழியங்களை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. எங்களுக்கென சுயமரியாதை காணப்படுகின்றது. மேலும் STS பயங்கரவாதிகள் எங்களுடைய சொத்துக்களையும் கொள்ளையடிப்பதற்கு முயற்சி செய்கின்றார்கள். இந்த பயங்கரவாத அணுகுமுறையினை நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. இவற்றினை பார்த்துக் கொண்டு நாங்கள் சும்மா இருக்க போவதும் இல்லை. எங்களுடைய உரிமைகளை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்துவோம் என்றும் லட்டக்கியா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய ஆர்ப்பாட்டங்களின் போது குறிப்பிட்டுள்ளார்கள். இவை தொடர்பான காணொளிகளையும் நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். இதே போன்று சிரியாவின் ஒவ்வொரு மாகாணத்திற்கும் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆளுநர்கள் STS பயங்கரவாதிகளுடைய தளபதிகளாகவே இருந்துள்ளார்கள். கடந்த காலங்களில் பல்வேறுபட்ட பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொண்ட தளபதிகளே சிரியாவின் ஒவ்வொரு பிரதேசத்திற்குமான ஆளுநர்களாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள். இதனாலும் அதிகளவான சிரிய மக்கள் கோபமடைந்துள்ளார்கள். நாங்கள் ஒரு சிவில் அரசாங்கத்தையே விரும்பியிருந்தோம். இந்த பயங்கரவாத அரசாங்கத்தினை நாங்கள் ஒருபொழுதும் விரும்பவில்லை. இவ்வாறு பயங்கரவாத தளபதிகள்
நீதிபதிகள் ஆளுநர்களாக தெரிவு செய்யப்பட்டிருப்பது எங்களுடைய குடும்ப பெண்களினதும் குழந்தைகளினதும் பாதுகாப்பிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளது என சிரியாவில் இருக்கக்கூடிய அதிகளவான மக்கள் கோஷங்களை எழுப்புவதற்கு ஆரம்பித்து விட்டார்கள். அத்தோடு STS பயங்கரவாதிகளின் இராணுவ தலைமை தளபதியாக இருந்த முர்ஹாப் அபு கஸ்ரா என்பவர் சிரியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சராகவும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இவர் அல் நுஸ்ரா பயங்கரவாத அமைப்பினுடைய தளபதியாகவும் இன்னும் சில முக்கியமான பயங்கரவாத அமைப்புகளின் முன்னாள் தளபதியாகவும் செயற்பட்டுள்ளார். இவ்வாறு பயங்கரவாத அமைப்புகளின் தளபதியாக இருந்தவரே சிரியாவினுடைய இடைக்கால அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு அமைச்சராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். மேலும் இந்த பயங்கரவாதிகளை பயன்படுத்தி சிரியாவை ஒருபொழுதும் கட்டமைக்க முடியாது என்பதனையும் சிரிய மக்கள் உணர்ந்து கொள்வதற்கு ஆரம்பித்துள்ளார்கள். அடுத்து துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சிரியாவுக்கு விஜயம் செய்து பயங்கரவாதி ஜோலானியை சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். இதன்போது நாங்கள் சிரியாவுக்கான முழுமையான ஆதரவினை வழங்குவோம் என்றும் சிரியாவின் அடுத்த கட்ட வேலை திட்டங்களை மேற்கொள்வதற்கான எல்லாவிதமான ஆதரவுகளையும் உதவிகளையும் மேற்கொள்வோம் என்றும் சிரியாவின் இடைக்கால அரசாங்கமானது ஒட்டுமொத்த சிரியாவையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் வைத்திருக்க வேண்டும் என்றும் துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஜூலானியும் கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் சுதந்திரமாக தெற்கு பிரதேசத்திலே முன்னேறிக் கொண்டிருக்கின்றது. மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் தொடர்பாக துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் எந்தவிதமான கருத்துக்களையும் வெளியிட்டிருக்கவில்லை. அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள் எப்போதும் ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்ள மாட்டார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எவ்வாறு அமெரிக்காவின் நட்பு நாடாக இருக்கின்றதோ அதே போன்றே துருக்கி ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவின் நட்பு நாடாக இருக்கின்றது. எனவே துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஜூலானியும் கலந்துரையாடல்களை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் 3 கிராமங்களை கைப்பற்றிக் கொண்டுள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்றின் மத்திய பிரதேசத்தினூடாகவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் முன்னேறி இந்த 3 கிராமங்களை முழுமையாக கைப்பற்றிக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று கோலன் குன்றின் தெற்கு பிரதேசத்தினூடாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் வேகமாக முன்னேறி வருகின்றது. மேலும் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய டமஸ்கஸின் தெற்கு பிரதேசத்தையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் முழுமையாக கைப்பற்றிக் கொண்டுள்ளது. இது ஒரு புறம் இருக்க சிரியாவின் வடக்கு பிரதேசத்திலே துருக்கி ஆக்கிரமிப்பு அதனுடைய ராணுவத்தினை முழுமையாக களமிறக்கியுள்ளது. துருக்கியினுடைய போர் வாகனங்கள் சிரியாவின் வடக்கு பிரதேசத்தினூடாக நுழையக்கூடிய காணொளிகளும் வெளியாகி இருந்தன. அவற்றையும் நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். இவ்வாறு சிரியாவின் வடக்கு பிரதேசத்தினூடாக நுழைந்திருக்கக்கூடிய துருக்கி ஆக்கிரமிப்பு குர்திஷ் படைகளான SDF படைகளுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய கொபானி பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்கான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. அதே நேரம் பயங்கரவாதி ஜூலானி SDF படைகளின் பிரதிநிதிகளை சந்தித்து சில நிபந்தனைகளையும் முன்வைத்துள்ளார். SDF படைகள் PKK என்கின்ற குர்திஸ்தான் தொழிலாளர் கட்சியுடனான எல்லா விதமான உறவுகளையும் முழுமையாக முறித்துக் கொள்ள வேண்டும். SDF படைகளின் அனைத்து ஆயுதங்களும் கலைக்கப்பட்டு சிரியாவின் இடைக்கால அரசாங்கத்திற்கு வழங்கப்பட வேண்டும். மேலும் சிரியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய குர்திஸ்தான் தளபதிகள் வெளியேற வேண்டும். சிரியாவை பிறப்பிடமாக கொண்டிருக்காத இந்த குர்திஸ்தான் தளபதிகள் முழுமையாக வடகிழக்கு சிரியாவிலிருந்து வெளியேறிவிட வேண்டும் என சவுதி அரேபியாவிலே பிறந்து ஈராக்கிலே பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொண்டு சிரியாவிலே பயங்கரவாத அமைப்புகளை அமைத்திருக்கக்கூடிய STS பயங்கரவாதிகளுடைய தலைவன் ஜூலானி தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் குர்திஷிய படைகளான SDF படைகளையும் PKK படைகளையும் துருக்கியினுடைய அரசானது பயங்கரவாத படைகள் என குறிப்பிட்டுள்ளது. இந்த பயங்கரவாத படைகளினால் துருக்கியினுடைய தேசிய பாதுகாப்பிற்கு ஆபத்து இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. இதனால் இந்த PKK படைகளையும் SDF படைகளையும் முழுமையாக அழித்துவிட வேண்டும் என துருக்கியினுடைய தலைவர் அர்துகான் தெரிவித்துள்ளார். இங்கு இருக்கக்கூடிய வேடிக்கையான விடயம் என்னவென்றால் ISIS பயங்கரவாதிகளையும் அல் நுஸ்ரா பயங்கரவாதிகளையும் இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய துருக்கி குர்திஷ் படைகளை பயங்கரவாதிகள் என்று குறிப்பிடுவதுதான். பல பயங்கரவாத குழுக்களை ஆதரித்து இருக்கக்கூடிய துருக்கி இன்னும் ஒரு பயங்கரவாத குழுவை பார்த்து நீதான் பயங்கரவாதி என்று குறிப்பிடுவது வேடிக்கையானதாகவே இருக்கின்றது. ஆக மொத்தத்தில் இந்த பயங்கரவாதிகளுக்கு இடையிலான சண்டையில் பாதிக்கப்பட போவது சிரியாவின் அப்பாவி பொதுமக்கள் மாத்திரமே. அடுத்து யமன் ஹவுதி ராணுவத்தினர் அதிரடியான தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அமெரிக்காவின் விமானம் தாங்கி போர்க்கப்பலான USS ட்ரூமேன் என்கின்ற போர்க்கப்பலை இலக்கு வைத்து யமன் ஹவுதி ராணுவத்தினர் 17 ட்ரோன் தாக்குதல்களையும் 8 குரூஸ் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த போர்க்கப்பல் சேதமடைந்து பின்வாங்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் செங்கடல் பிரதேசத்திலும் ஏடன் வளைகுடா பிரதேசத்திலும் யமன் ஹவுதி ராணுவத்தினர் அவர்களுடைய முற்றுகைகளையும் அதிகப்படுத்தியுள்ளார்கள். குறித்த பிரதேசத்தினூடாக நுழையக்கூடிய அமெரிக்காவின் சரக்கு கப்பல்களை இலக்கு வைப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அத்தோடு யமன் ஹவுதி ராணுவத்திற்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தலைமைகள் பயப்படுவதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளன. மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் எடியோத் ஊடகமானது இவ்வாறு தெரிவித்துள்ளது. யமன் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டாலும் அந்த வான்வழி தாக்குதல்களை பார்த்து யமன் மக்கள் பயப்படவில்லை. யமன் அரச தரப்பினரும் எந்த விதமான அச்சமும் கொள்ளவில்லை. இதனால் வேறு விதமாகவே யமன் தரப்பினரை கையாள வேண்டியிருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்றதற்கு பிறகு வேறு விதமாக நெட்டன்யாஹூ காய்களை நகர்த்தி யமன் மீது தாக்குதல்களை மேற்கொள்வார் என எடியோத் அஹர்னோத் ஊடகமானது தெரிவித்துள்ளது.
ஈரானின் உச்ச தலைவர் அலி கமேனி அவர்கள் சில முக்கியமான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். நாடுகளில் ஆதிக்கம் செலுத்துவதற்கான அமெரிக்காவின் திட்டம் 2 விடயங்களில் தங்கியுள்ளன. கொடுங்கோன்மை மற்றும் குழப்பத்தையும் சீர்கேட்டையும் ஏற்படுத்துவதில் தங்கியுள்ளன. அமெரிக்கா தங்கள் நலன்களுக்கு சேவை செய்ய இணக்கமான, அவர்கள் சொல்வதை கேட்கக்கூடிய சர்வதிகார ஆட்சியை நிறுவுகின்றார்கள் அல்லது அவர்கள் அமைதியின்மையை மற்றும் கலவரங்களை தூண்டுகின்றார்கள். இவ்வாறு நாடுகளை கட்டுப்படுத்துவதற்காக அமெரிக்கா எல்லா விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுக்கின்றது. அத்தோடு மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதும் ஈரானின் பினாமி இராணுவங்கள், ப்ராக்ஸி இராணுவங்கள் பயன்படுத்தப்படுகின்றது என்கின்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. நாங்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் எந்த விதமான பினாமி இராணுவங்களையும் ப்ராக்ஸி இராணுவங்களையும் பயன்படுத்தவில்லை. யமன், ஹிஸ்புல்லா, ஹமாஸ், PIJ போன்ற இராணுவ குழுக்கள் ஈரானிடமிருந்து உத்தரவுகளை பெற்றுக் கொள்வதில்லை. அவர்கள் சித்தாந்த அடிப்படையில் இயங்கக்கூடிய தன்னாட்சி முறையிலேயே செயற்படுகின்றார்கள். ஈரான் இஸ்லாமிய குடியரசானது எதிரிகளுக்கு எதிராக எந்த விதமான பினாமிகளையும் பயன்படுத்துவதில்லை. எதிரிற்கு எதிராக நேரடியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என நாங்கள் தீர்மானித்தால் எங்களுக்கு எந்த இடைத்தரகர்களும் தேவைப்படுவதில்லை. நாங்கள் எதிரியை நேரடியாகவே தாக்குவோம். அதே போன்று ஈரானிலே குழப்பம் விளைவிப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை ஆதரிப்பதற்கும் அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான உதவிகளையும் வழங்குவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என அமெரிக்கா அனைத்து தரப்பினரிடமும் ரகசியமாக கூறுகின்றது. ஈரானுக்குள்ளே அமெரிக்காவின் கூலிப்படைகளை ஏற்றுக்கொண்டவர்களை ஈரானிய தேசம் மிதித்து நசுக்கிவிடும். அமெரிக்காவுக்கு ஆதரவளிக்கக்கூடிய, அமெரிக்காவின் உத்தரவுகளுக்கு செயற்படக்கூடிய எந்த ஒரு கூலிப்படையையும் ஈரான் மிதித்து நசுக்கிவிடும் என ஈரானினுடைய உச்ச தலைவர் மிரட்டலான எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளார். அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்பதற்கு முன்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஈரானிய தரப்பினர் பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராகி வருவதாக அமெரிக்க உளவுத்துறையினர் மதிப்பிட்டுள்ளார்கள் என அமெரிக்காவினுடைய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அக்டோபர் 4ஆம் தேதி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஈரானுக்கு எதிராக மேற்கொண்ட தாக்குதலின் போது ஈரானினுடைய 4 வான் பாதுகாப்பு படையை சேர்ந்த வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். இதற்கான பதிலடி தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக மேற்கொள்ள வேண்டும் என ஈரானின் உச்ச தலைவர் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி இருந்தார். இதே போன்று லெபனானிலே போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டதை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஈரானுக்கு எதிரான தாக்குதல் ஒன்றை மேற்கொள்ளும் என ஈரானினுடைய இராணுவ தலைமைகள் மதிப்பிட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார்கள். மேலும் அமெரிக்க இராணுவ அதிகாரிகளுடைய கூற்றுக்களுக்கு அடிப்படையில் ஈரானினுடைய இராணுவ தலைமைகளும் அரசியல் தலைமைகளும் தற்போதைய சூழ்நிலையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வது முக்கியமானது என்று கருதுகின்றார்கள். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் தற்போதைய சூழ்நிலையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வது முக்கியமானதாகும். அவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஈரான் பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ளாவிட்டால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முந்திக் கொள்ளும். லெபனானிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய தற்காலிக யுத்த நிறுத்தத்தினை பயன்படுத்தி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஈரானுக்கு எதிரான காய்களை நகர்த்துவதற்கு முந்திக் கொள்ளும். எனவே இப்படியான நிலைமையில் ஈரான் முந்திக் கொண்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய பலத்தை சிதைக்கும் என்றும் அவர்களுடைய நம்பிக்கையினை சிதைக்கும் என்றும் ஈரானினுடைய இராணுவ தலைமைகளும் அரசியல் தலைமைகளும் நம்புகின்றார்கள். இதனால் தான் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராகியுள்ளார்கள். அதிலும் குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்பதற்கு முன்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான ட்ரூபோமிஸ் 3 தாக்குதலை மேற்கொள்வதற்கு தயாராகியுள்ளார்கள். இதற்கமைவாக ஈரானின் IRGC புலனாய்வு துறையினுடைய துணை தலைவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்பின்படி 65% தொடக்கம் 68% வரையிலான ஈரானிய மக்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்கள் ஒரு மிகப்பெரிய முழுநீள போராக மாறினாலும் அந்த போருக்கு தயாராக இருப்பதாகவே ஈரானிய மக்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். மேலும் இந்த கருத்து கணிப்பானது ஈரானிய மக்களுடைய உறுதியையும் வெளிப்படுத்துவதாக IRGC புலனாய்வு பிரிவினுடைய துணை தலைவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு கடந்த 2 மாதத்திற்கு முன்பிருந்தே ஈரானிய தரப்பினர்கள் எல்லா விதமான தயார்படுத்தல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். ஈரானுக்குள்ளே முழுநீள போர் ஆரம்பிக்கப்பட்டால் எவ்வாறான வேலை திட்டங்களை மேற்கொள்ள வேண்டுமோ, அதற்கான எவ்வாறான ஆயத்தங்களை மேற்கொள்ள வேண்டுமோ அந்த ஆயத்தங்கள் அனைத்தையும் ஈரானிய தரப்பினர் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். முழுநீள போரின் போது ஈரானிய மக்களை பாதுகாப்பதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள். எனவே ஈரானினுடைய தலைமைகள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்வதற்கு தயாராகிவிட்டார்கள். இந்த தாக்குதல்கள் மிகப்பெரிய முழுநீள போராக மாறினாலும் அவற்றினை எதிர்கொள்வதற்கும் ஈரானிய தலைமைகளும் ஈரானிய மக்களும் தயாராகிவிட்டார்கள். காசாவின் யுத்த காலத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. மத்திய காசாவிலும் வடக்கு காசாவிலும் உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மேற்கொண்டிருக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்களில் 40க்கும் அதிகமானோர் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அத்தோடு பலஸ்தீனிய போராளிகளும் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக அல் கஸாம் படையினர் ஒமர் அல் காசிம் படையுடன் ஒன்றிணைந்து ஜபலியா பிரதேசத்திலே ஒரு கூட்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது ஷவாஸ் வெடிகுண்டையும் தாக்கிப் வெடிகுண்டையும் பயன்படுத்தி 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகன
வாகனங்களையும் 2 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களையும் வெடிக்கச் செய்துள்ளார்கள். அதனோடு வந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் சுற்றி வளைத்து கொத்தாக தட்டி தூக்கியுள்ளார்கள். அதே போன்று அபு அலி முஸ்தபா படையினர் பெய்ட் லாஹியா பிரதேசத்தில் ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக ஒரு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாயை அழித்துள்ளார்கள். அடுத்து அல் அக்ஸா படையினர் பெய்ட் லாஹியா பிரதேசத்திலே 2 வீடுகளுக்குள் பதுங்கியிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை சுற்றி வளைத்து ஆர்பிஜி ஏவுகணை தாக்குதல்களையும் டிபிஜி ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே குறித்த வீடுகளுக்குள் இருந்த 10க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் மொத்தமாக தட்டி தூக்கப்பட்டுள்ளார்கள். எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக காசாவின் யுத்த காலத்தில் 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் 2 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களும் அளிக்கப்பட்டுள்ளன. 20க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.